இன்னும் சற்று நேரங்களில் பிறை சம்பந்தமான விவாதம் ஆரம்பிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் பிறை சம்பந்தமான ஆய்வு கருத்தரங்கம் இன்னும் சில நிமிடங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. வெளியில் உள்ள சகோதரர்கள் அவர்களுக்கு ஒதுக்கி தரப்பட்டுள்ள மஸ்ஜிதின் உள்ளே அமர்ந்து சப்தமில்லாமல் அமைதியாக இந்த நிகழ்ச்சியை கண்டு பண்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஏர்வாடி கேபிள் டிவி மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. சகோதர சகோதரிகள் தங்களுடைய இல்லங்களில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நபிகள் நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை தென்பட்டால், பிறையை கண்டால் நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற அந்த துஆவை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் என்ற அடிப்படையில், எனவே சகோதர சகோதரிகளே, நான் சொன்ன இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் இல்லை என்பதால் அதனுடைய விளக்கத்தை சொல்லாமல் பிறை சம்பந்தமாக சரியான விளக்கங்களையும் பிறை சம்பந்தமாக இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளையும் இந்த பிறை கருத்தரங்கத்தின் மூலம் மிக தெளிவான முறையில் தெரிந்து பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். சகோதர சகோதரிகளே, குறிப்பாக மஸ்ஜிதின் உள்ளே அமர்ந்திருக்கின்ற சகோதரர்கள் சப்தம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை கண்டு பள்ளிவாசல் என்பதை கருத்தில் கொண்டு அமைதி காத்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் சார்பாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். எனவே இன்னும் சில நிமிடங்களில் இந்த பிறை குறித்த ஆய்வரங்கம் இன்ஷா அல்லாஹ் துவங்க இருக்கிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. يا أيها الذين آمنوا كونوا قوامين لله شهداء بالقسط ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العلي العليم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, நான் மேற்கூறிய வசனத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை உங்களுக்கு சொல்லி இந்த பிறை விளக்க விவாதத்தை தொடங்கி வைக்கிறேன். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே, மூமின்களே, நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லாஹுவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாக இருங்கள். எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம், நீதி செய்யுங்கள். இதுவே தக்வா என்ற பயபக்திக்கு மிக நெருக்கமாகும். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்.
இந்த பிறை சம்பந்தமான விவாதத்தில் இரண்டு அணியினர் அவர்களுடைய தங்கள் கருத்துக்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். ஒரு சாரார் பிறை எங்கு கண்டாலும், உலகத்தில் எந்த மூலையில் பிறை காணப்பட்டாலும் நோன்பு நோற்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், இன்னொரு சாரார் தங்கள் தங்கள் பகுதிகளில் எப்பொழுது பிறை காணப்படுகிறதோ அப்பொழுது நோன்பு ஆரம்பமாகிறது, பெருநாளும் அதேபோல் கொண்டாட வேண்டும் என்ற தரப்பில் அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பார்கள். இல்ல அதை படிச்ச ரெண்டாவது படிக்கணும், ஒப்பந்தத்தை நான் படிக்கிறேன், ரெண்டாவது படிக்கிறேன். என்னுடைய உரை, தலைமை உரை ஒரு 2 நிமிஷம் பேசலாமா, 5 நிமிஷம் என்று இந்த இரண்டு சாராரும் அவர்களுடைய விவாதத்தில் எடுத்து வைப்பார்கள். இந்த அறிமுக உரை எனக்கு தரப்பட்டிருக்கிறது எப்படி நடத்த வேண்டும் என்று. இந்த விவாதம் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்கும். எந்தவித மனித யூகத்திற்கோ மனித கற்பனைக்கோ அல்லது யாரோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அதுதான் என்ற அடிப்படையிலோ அந்த மனிதர்களின் கட்டளையை ஏற்று நடப்பின் அடிப்படையிலோ இருக்காது. விவாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படும் கருத்துக்கள் யாவும் குர்ஆன் ஹதீஸ் கருத்திற்கு முரண்படாத வகையில் அமைய வேண்டும். மேலும் இந்த விவாத மேடைக்கு என்னை தலைவராகத்தான் நியமித்துள்ளார்கள். விவாதத்தை கேட்டபின் தீர்ப்பு சொல்கின்ற நடுவராக அல்ல. விவாதம் செய்து கொள்வோர் தவிர மற்றவர்கள் எவரும் இடையில் எந்தவித கருத்துக்களையும் சொல்ல கண்டிப்பாக அனுமதி இல்லை. மேலும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விவாதம் ஏர்வாடி முழுவதும் உள்ள கேபிள் டிவி மூலமாக நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் செய்யப்படுகிறது, ஒளிபரப்பப்படுகிறது. இதை ஒரு 10,000-20,000 பேர் முஸ்லிம் சகோதரர்களும் சகோதரிகளும், முஸ்லிம் அல்லாத மற்ற ஏனைய மாற்று மத சகோதரர்களும் இந்த கேபிள் டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டிக் கொள்கிறேன். இது தவிர தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் விவாதம் யாவற்றையும் வீடியோ மற்றும் ஆடியோ ஒலிநாடாக்களில் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இங்குள்ள அனைவருக்கும் அறிய தருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இங்கு பதிவு செய்யப்பட்ட வீடியோ மற்றும் ஆடியோவின் பிரதிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் காணும் மற்றும் கேட்கும் வாய்ப்பும் உள்ளது என்பதையும் உங்கள் அனைவருக்கும் அறிய தருகின்றோம். விவாதத்தில் கலந்து கொள்ளும் இரு சாராருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்படும். அந்த குறிப்பிட்ட நேரம் என்பது ஒரு சாராருக்கு 10 நிமிஷம் என்று அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். மேற்படி நேரத்திற்குள் விவாதம் செய்பவர்கள் தங்களது கருத்துக்களை எடுத்துச் சொல்லவும் எதிர்தரப்பினர் கருத்திற்கு மறுப்பு தெரிவிக்கவும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விவாதம் செய்து கொள்பவர்கள் தவிர மற்றவர்கள் எவரும் இடையில் எந்தவித கருத்துக்களையும் சொல்ல கண்டிப்பாக அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் மற்றும் விவாதத்தில் கலந்து கொள்ளாதவர்களை கட்டுப்படுத்துவதற்கென விவாதம் நடைபெறும் இடத்தில் வாலண்டியர்ஸ், அதாவது ஒழுங்குபடுத்தப்படுபவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். பார்வையாளர்கள் மற்றும் விவாதத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எவருக்கும் கேள்விகள் கேட்கவோ அல்லது கருத்துக்களை தெரிவிக்கவோ கண்டிப்பாக அனுமதி இல்லை. பார்வையாளர்கள் மத்தியிலிருந்து எழும் கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட மாட்டாது. மேற்படி கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் மற்றும் இந்த விவாதத்திற்கு இடையூறு உண்டாக்குபவர்கள் கண்டிப்பாக மர்கஸ் வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்கின்ற கருத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் சரியானதாக நிரூபிக்கப்படும் எனில் ஒரு சாரார் மற்றொரு சாராருக்கு எழுத்து வாயிலாக ஒப்புதல் அளித்தல் வேண்டும். முதல்ல அந்த 16/8/2000 அன்று ஏர்வாடி 16/8/2000 அன்று ஏர்வாடி தௌஹீத் பள்ளிவாசலில் பி ஜைனுலாப்தீன் உலவி அவர்களும் ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் சார்பில் அதன் தலைவர் பி முகமது சிராஜுதீன் இருவரும் எழுதி கொண்ட ஒப்பந்தம். பிறை சம்பந்தமாக மேற்கண்ட இரு தரப்பினருக்கும் இடையே மாறுபட்ட வேறு கருத்துக்கள் உள்ளன.
உலகில் எந்த பகுதியில் பிறை பார்க்கப்பட்டதாக செய்தி கிடைத்தாலும் அந்த செய்தியின் அடிப்படையில் நோன்பையும் 2 பெருநாட்களையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது சிராஜுதீனுடைய வாதம். இது முற்றிலும் தவறான வாதமாகும். ஒவ்வொரு பகுதியினரும் தத்தமது பகுதியில் காணப்படும் பிறையின் அடிப்படையிலேயே நோன்பையும் 2 பெருநாட்களையும் முடிவு செய்ய வேண்டும் என்பது பி ஜெயினுலாப்தீன் உலவி அவர்களின் வாதம். இந்த 2 வாதங்களில் எது சரியானது என்பதை இரு சாராரும் அதாவது அன்று அவர் அசருக்கு பிறகு மஸ்ஜித் தௌஹீத் பள்ளியில் பகிரங்கமாக விவாதம் நடத்துவது என்றும் அந்த விவாதத்தில் ஏற்படும் முடிவை இரு சாராரும் நடைமுறையில் கொண்டு வருவது என்றும் ஒப்புக்கொண்டு கையொப்பமிட்டுள்ளோம். மேற்படி விவாதம் அடிப்படையில் மட்டுமே நடைபெற வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் தத்தமது வாதங்களுக்கு ஆதாரமாக குறிப்பிடும் குர்ஆன், ஹதீஸ் ஆகியவற்றை எதிர்தரப்பினர் கேட்கும் போது மேடையிலேயே எடுத்துக்காட்ட வேண்டும் என்று ஒப்பந்தம் போட்டு 2 பேரும் கையெழுத்திட்டிருக்கார்கள். சரியா? இன்னொன்று நிர்ணயம் கொடுத்தீங்க, படிக்கணுமா? பதினாறு 8/2000 அன்று ஏர்வாடி தௌஹீத் பள்ளிவாசலில் பி ஜெயினுலாப்தீன் உலவி அவர்களும் ஏர்வாடி தௌஹீத் ஜமாத் சார்பில் அதன் தலைவர் பி முகமது சிராஜுதீன் இருவரும் எழுதி கொண்ட ஒப்பந்தம். 2/10/2000 அன்று அசருக்கு பிறகு விவாத அரங்கிற்கான ஒழுங்குமுறைகள் எழுதப்பட்டு இரு சாராரிடம் கையெழுத்து வாங்க முடிவு செய்து இந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது. இரு சாராரும் அறிமுக உரையாக 10 நிமிடம் உரையாற்றுவது எனவும் அதன் பிறகு ஒவ்வொரு சாராரும் தங்கள் தரப்பிலிருந்து 10 நிமிட நேரம் உரையாற்றுவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தரப்பினரும் குர்ஆன் மற்றும் ஹதீஸை மட்டுமே ஆதாரமாக காட்ட வேண்டும். இதில் விஞ்ஞான விமர்சனங்களோ சுய யூகங்களோ இருக்கக்கூடாது எனவும் முடிவு செய்யப்பட்டது. பி ஜெயினுலாப்தீன் உலவி தரப்பில் 8 நபர்களும் முகமது சிராஜுதீன் தரப்பில் 8 பேர்களும் பங்கேற்கின்றனர். இன்ஷா அல்லாஹ் ஒத்த கருத்து இரு சாராருக்கும் ஏற்பட்டால் அதை எழுத்து மூலமாக மக்களுக்கு கொண்டு செல்வது எனவும் முடிவு செய்யப்பட்டது. இந்த விவாதத்தை முதல்ல யார் ஆரம்பிக்கிறீங்க? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? முதல் 10 நிமிஷம் அறிமுக உரை முதலாவதாக பி முகமது சிராஜுதீன் அவர்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க. 10 நிமிஷம். ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி வயஃப்கஹு கவ்லி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகம் தோன்றிய நாள் முதல் மனிதர்களுக்கு அல்லாஹ் நாட்களை ஏற்படுத்தி தந்தான். நமக்கு சந்திரனை நாட்காட்டியாகவும் ஆக்கி தந்துள்ளாக திருக்குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் பல இடங்களில் தெளிவுபடுத்துகிறான். இந்த நாட்களில் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளையும் மனிதன் தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலையிலேயே அவனுடைய வாழ்க்கை முறை அமைந்துள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்றாகும். இஸ்லாமியர்களான நாம் சந்திரனை அடிப்படையாக நாட்களை கணக்கிட்டு பல இபாதத்துக்களை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பது யாரும் மறைக்க முடியாத உண்மை. இந்நிலையில் மனிதர்களில் சிறந்தவர்களான இந்த இஸ்லாமிய சமுதாயம் இவ்விஷயத்திலும் உலகத்திற்கு தெளிவான வழிகாட்ட முடியும் என்ற பட்சத்திலும் தங்களுடைய அறியாமையின் விளைவாக மாதத்தின் முதல் நாளை ஒவ்வொரு கூட்டத்தாரும் பல நாட்களில் அடையும் நிலைமையை உருவாக்கிவிட்டனர். இதற்கு தீர்வை குர்ஆன் ஹதீஸ் தரவில்லையா என்று சிந்தித்ததின் விளைவுதான் இதுபோன்ற விவாத கலந்துரையாடல் விவாதங்கள் நடைபெற முக்கிய காரணமாக உள்ளன. அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சூரிய சந்திரன் பற்றி நமக்கு பல விஷயங்களை விவரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள் மூலம் மக்கள் இதை ஒன்றுபட்டு செயல்படும் வழியை தெளிவாக காட்டி சென்றுள்ளார்கள். ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸின்படி நாம் பிறை தென்படும் போது நோன்பு வையுங்கள், அது தென்படும் போது நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 பூர்த்தி செய்து கொள்ளுங்கள்,
2 முஸ்லீம்கள் சாட்சி சொன்னால் அதையே வைத்து மாதத்தை துவக்குங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள் என எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவுபடுத்திய பிறகும் நம்மில் பலர் இது விஷயமாக குழம்பி போயிருக்கிறோம். ஏன் இந்த குழப்பம் என்று நமக்கு விடை தேடும் பொழுது இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்ததன் விளைவாக பல கருத்துக்கள் நமக்கு தெரிய வந்துள்ளது. அதையே இன்ஷா அல்லாஹ் இந்த விவாதத்தின் நாங்கள் எடுத்து வைத்து ஒரு ஒத்த கருத்தை அல்லாஹ் நாடினால் ஏற்படுத்தி விடலாம் என்ற முடிவுடன் இந்த விவாத அரங்கை ஆரம்பிக்க இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். டைம் இருக்கு, 10 நிமிஷம். இப்பொழுது பி ஜெயலலாப்தீன் உலவி அவர்கள் தங்களுடைய 10 நிமிஷத்துல பேசலாம். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ லா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தின் முக்கியமான ஒரு சட்டத்தை பற்றி ஆய்வு செய்து அதில் எது உண்மையான முடிவாக இருக்கிறதோ அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்திலே ஏற்பாடு செய்யப்படும் இந்நிகழ்ச்சியில் நாம் குழுமிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே 2 கருத்துக்களுக்கு அடியில தான் விவாதம் நடைபெறவிருக்கிறது. ஒரு கருத்து, பிறை பார்க்க வேண்டும், ஆனால் எங்காவது ஒரு பகுதியில் பிறை பார்க்கப்பட்டு அந்த தகவல் நமக்கு கிடைக்குமானால் எங்கிருந்து பார்க்கப்பட்டாலும் எப்பொழுது பார்க்கப்பட்டாலும் அந்த தகவலை ஏற்று செயல்பட வேண்டும், நாமும் அந்த நோன்பையும் பெருநாளையும் தீர்மானிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சாராருடைய கருத்து. அந்த கருத்தின் அடிப்படையில் வாதம் செய்யும்போது அவங்களுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்கணும். முதல்ல அவங்க வாதத்தில் அதுக்குரிய எங்கிருந்து வந்தாலும் அவங்க எடுத்து வைக்கல. இப்போ எங்கிருந்து அது நாம் கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அவர்கள் எந்த கருத்தின் அடிப்படையில் எதிரணியில் இருக்கிற சகோதரர்கள் வாதிட வந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கூடுதல் விளக்கத்திற்காக வேண்டி சில கேள்விகள் விளக்கம் பெறுவதற்காக வேண்டி. முதலாவது கேள்வி, எங்கிருந்து தகவல் கிடைத்தாலும் ஏற்றுள்ளதும் என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய ஆதாரமாக அமைந்த குர்ஆன் வசனம் எது, அதற்குரிய ஹதீஸ் எது? அது கேள்வி. எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும் என்று சொல்வதற்குரிய ஆதாரம் எது, அந்த ஆதாரத்தில் எப்படி அந்த கருத்து அமைந்திருக்கிறது என்பதற்கான விளக்கம், அந்த ஆதாரத்திலிருந்து அந்த கருத்தை நீங்கள் எப்படி பெற்றீர்கள் என்பது பற்றிய விளக்கம். எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முழு உலகத்துக்கும் அது கட்டுப்படுத்துமா, அல்லது தகவல் வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இருப்பவர்களுக்கு மாத்திரம் அது கட்டுப்படுத்துமா? பிறை பார்த்ததாக தகவல் வரும் பொழுது 12 மணி வரை இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டுப்படுத்துமா, 1 மணி வரை இருக்கக்கூடியவர்கள் கட்டுப்படுத்துமா, அல்லது சஹர் வரை உள்ளவர்களை கட்டுப்படுத்துமா, அல்லது சுபுகளை காலை பொழுதில் இருக்கிறார்களே அவர்களையும் கட்டுப்படுத்துமா? இதனுடைய கருத்து என்ன? எவ்வளவு நேரம் வரைக்கும் உள்ளவர்களை அது கட்டுப்படுத்தும்? ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அந்த தகவலை எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த தகவலை நாம் ஏற்று செயல்படலாம், எவ்வளவு தூரம் என்பதை முடிவு செய்வதற்கு என்ன சான்று இருக்கிறது? அடுத்தது கேட்கிறேன் என்றால், இவ்வளவு தூரம் தான் என்று சொன்னால் அப்ப அவ்வளவு தூரம் என்பதற்குரிய சான்றை நீங்கள் தரணும். அது மாதிரியான தூரம் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப அதை சொல்லக்கூடாது. எல்லாத்துக்கும் பொது தூரத்தை நிரூபிப்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா மொத்த உலகத்திற்கும் உரியது என்ற கருத்துக்கு நீங்கள் வரணும். அப்ப அது எந்த வகையில நீங்க ஒரு இதை நிர்ணயிக்கிறீங்க? நிர்ணயிச்சால் நீங்க என்னன்னு நிலையை சொல்லாதனால நான் கேள்வியா தான் கேட்டிருக்கிறேன்.
நீங்கள் இவ்வளவு தூரம் வரைக்கும் உள்ளதை தான் கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலையா இருந்தால் அதுக்கு என்ன ஆதாரம்? அது எவ்வளவு தூரம் வரைக்கும் கட்டுப்படுத்தும் என்பதற்கு ஆதாரமாக அமைந்த குர்ஆனுடைய வசனம் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் எது? அல்லது வேற ஏதாவது புறக்காரணங்கள் அதுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் அது எது அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட என்ன அர்த்தம் சொல்லணுங்க. முதல்ல எடுத்தடுப்பில் உங்களுடைய வாதங்களை தான் துவக்கி வச்சிருக்கணும். எடுத்தடுப்பில் இந்த இதான் எங்களுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அதனுடைய வாதங்களை துவக்கி வைக்காதனால வச்சிருந்தா நம்ம அதை தொடர்ந்து போயிருக்கலாம். அது உங்க வாதத்தை என்னன்னு தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த கேள்விகளை கேட்டு என்னுடைய நேரத்தை அதுக்கு நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாம். இப்போ நீங்க சகோதரர் பிஜி அவர்கள் நமது கருத்தை எடுத்து வைத்தோம். நல்லவர்கள் அதற்குரிய நம்ம அறிமுக உரை என்பதனால் அந்த சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை மொற்றமாக ஆராய்ந்ததன் விளைவு என்று பிறை தென்படும் போது நோன்பு வையுங்கள், தென்படும் போது நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் 30 பூர்த்தி செய்து விடுங்கள், 2 முஸ்லீம்கள் சாட்சி சொன்னால் அதை வைத்து மாதத்தை துவக்குங்கள், பெருநாளை கொண்டாடுங்கள் என்பது குழப்பமில்லாமல் ஹதீஸிலிருந்து நமக்கு புரிய வருகிறது. இதன் அடிப்படையில் நாம் உலகத்தின் எப்பகுதியிலிருந்து நமக்கு தகவல் வந்தாலும் அதை ஏற்று செயல்படுத்தலாம் என்று அதற்கான குர்ஆன் ஹதீஸ் ஆதாரங்களை நாம் திரட்டி வைத்துள்ளோம். சகோதரர் பிஜே அவர்கள் தத்தமது பகுதிக்கு அவர்கள் முதலில் தங்களது கருத்தை அறிமுக உரையில் சொல்லிவிட்டால் அதன் பிறகு நமது இதற்கான குர்ஆன் ஹதீஸ் வசனங்களை நாங்கள் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரர்களே, இது நம்ம தத்தமது பகுதிக்கு நம்ம விளக்கம் சொல்லுவோம். ஆனால் நீங்கள் முதல்ல உங்கள் வாதத்தை எடுத்து வைக்காது தவறு. நீங்கள் முதல்ல ஒரு வாதத்தை எடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு முதல் வாய்ப்பு தரட்டா அந்த என்பது நீங்கள் முதல் விலைக்கு ஆகணும். விலைக்கு முடிச்ச பிறகு நீங்கள் இந்த கேள்வி எங்கள்கிட்ட கேட்கணும். முறைப்படி என்னன்னு கேட்டால் இதுதான் எங்களுடைய நிலைன்னு நீங்கள் விளக்கணும். இவ்வளோ நேரம் வரைக்கும் ஏற்றுக்கலாம், ஏன்னா எங்கிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம் என்பதில் ஒரு குழப்பம் இருக்குது. ராத்திரி 2 மணியில் இருக்கும்போது உங்களுக்கு தகவல் வரும், அப்போ ஏற்றுக்கிறதா? நீங்கள் ராத்திரி 3 மணிக்கு எந்திரிச்சிக்கும் உங்களுக்கு தகவல் வரும், அப்போ ஏற்றுக்குருவீங்களா? 4 மணிக்கு ஒரு தகவல் வரும், அப்போ ஏற்றுக்குருவீங்களா? அல்லது ஒரு மகரிப்புக்குள்ள இஷாவுக்குள்ள வந்து தான் ஏற்றுக்கிறதா? அது தூங்குறதுக்கு முன்னாடின்னு ஒரு கணக்கு இருக்குதா? அப்படிங்கிறத நீங்கள் விளக்குன பிறகு தான் இதை நீங்கள் கேட்கணும். நீங்கள் முதல்ல உங்களுடைய வாதத்தை தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்கள் தரப்பு வாதத்தை எடுத்து வச்சோம்னா தத்தமது பகுதி என்பது கண்டிப்பாக நாங்கள் விளக்க வேண்டிய ஒரு பகுதி, கண்டிப்பாக விளக்குவோம். இது தொங்கி கிடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி உங்கள் நிலையை சொன்ன உடனே நம்ம விளக்கிடுவோம். நம்ம கேட்ட அந்த கொஸ்டின்கள் சொன்ன உடனே இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம அடுத்து விளக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சகோதரர் பிஜே அவர்கள் மீண்டும் நம்ம அறிமுக உரை என்று குறிப்பிட்டு நமது சாராம்சத்தை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம அந்த கருத்தை இந்த அடிப்படையில் ஹதீஸ்கள் நம்மளிடம் இருக்குது. அது அறிமுக உரைங்கிறதுனால தான் நம்ம அவங்கள்ட்ட முதல்ல சொன்னோம். அதனால் அவங்களோட கருத்தையும் அவங்களும் இந்த அடிப்படையில் நாங்கள் அந்த இது பண்ணியிருக்கிறோம். அதில் பிறை தென்படும் போது அதுக்கு எல்லா ஹதீஸ்களுமே தெரியும். பிறை தென்படும் போது நோன்பு வையுங்கள், அது தென்படும் போது நோன்பை விடுங்கள், உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டால் அதற்கான ஹதீஸை இப்போ சொல்கிறேன். அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, என்ன நீங்கள் டிஸ்டன்ஸ் என்ன சொல்கிறீங்க அதுதான் கேட்குறாங்க. கேட்குற கேள்வி என்ன குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி கற்றுத்தந்தார்களோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது அதில் எந்த ஒரு நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிட்டு காட்டவில்லை. தகவல் வந்தால் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் தகவல் வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம் என்று அதற்கான ஹதீஸ்களை வைத்திருக்கிறோம். அது எவ்வளவு தூரம் எவ்வளவு நாள் அதெல்லாம் பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை. எப்போ ஷக்கோடைய தினம் வருதோ அதுக்கு நம்ம பிறை தெரியாட்டி நாங்கள் நோன்பு வச்சிருக்க நிலையில் ஒரு தகவல் வந்தால் நோன்பு விடுவோம். இதுதான் நம்மளோட கருத்து ஹதீஸ்ல இருந்து. அது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் அதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே குறிப்பிடலை. அதனால அது நம்மளோட வாதமாக அந்த ஹதீஸ் தான் எந்த ஹதீஸ்ங்கிறத கேட்குறாங்க. சொல்லிடுறேன். போதுமா? உங்க நிலை என்ன, நீங்க என்ன அது
நேரம் என்ன நேரம், எந்த எவ்வளவு தூரம், உலகத்தினுடைய பாகம் எவ்வளவு பாகத்துல, சரிதானே, எவ்வளவு பாகத்துல அது வந்து தெரிஞ்சா இது பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க கேட்கறாங்க. ரமலானின் கடைசி நாள் பற்றி மக்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அப்போது இரு கிராமவாசிகள் வந்து நேற்று மாலை பிறை பார்த்தோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்சி கூறினார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டனர். பெருநாள் தொழுகையை தொழும் திறலுக்கு செல்லுமாறு கட்டளையிட்டனர். இப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து பிறை பார்த்து நோன்பு வைங்க, அது பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். அப்படி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டி எந்த இதுவுமே தகவலும் கிடைக்கலன்னா 30 பூர்த்தி செய்யுங்க. அது இந்த மாதிரி தகவல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி அடிப்படையில் தகவல் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம நோன்பையோ விட்டுட்டு பெருநாள் கொண்டாடுறது நம்ம முடிவு பண்ணிக்கலாங்கிறத இந்த ஹதீஸின் மூலம் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் எதுவும் சொல்லணுமா? இன்னும் டைம் இருக்கு நீங்கள் 10 நிமிஷம் இல்லை டைம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஏர்வடியில் நம்ம புற பார்க்குறோன்னு வச்சுக்கிறோங்க. இந்த புறை வந்து இந்த புறையின் அடிப்படையில் ஏர்வடியில் உள்ளவங்க செயல்படுவாங்கங்கிறதுல எங்களுக்கும் உங்களுக்கு அதில் கருத்து வேறுபாடு இல்லை. இப்போ நமக்கு எதில் கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொன்னால், ஏர்வாடியில் இல்லாத மற்ற மக்கள் இந்த பிறையின் அடிப்படையிலே செயல்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது தான் பிரச்சனை. அதை நீங்கள் வந்து செயல்படணும்னு நீங்கள் சொல்லும் போது அதுக்குள்ள ஆதாரத்தை நீங்கள் தான் எடுத்து தரணும். அந்த ஆதாரத்தை நீங்கள் எங்களுக்கு எடுத்தாங்க. நீங்கள் சொன்ன ஹதீஸ் வந்து பிறை பார்த்து விட்டு அந்த இடத்துல தொழுதாங்க, பெருநாள் தொழுதாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தை எடுத்து காட்டிங்க. நாங்கள் மறுக்கலை. அது ஏர்வாடியில் பிறை பார்க்கப்பட்டால் ஏர்வாடிக்கு பொருந்துங்கக்கூடிய எங்களுடைய வாதத்துக்குள்ள ஆதாரம் அது. நீங்கள் உங்கள் தரப்பில் என்ன ஆதாரம் தரணும்னு சொன்னால், அந்த பிறை பார்க்கப்பட்டால் உலகம் முழுவதும் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆதாரம். அல்லது உலகம் முழுவதும் இல்லைன்னு சொன்னா எந்தெந்த பகுதி, ஏர்வாடி அல்லாமல் வேற எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் பெருநாள் கொண்டாட வேண்டும்ங்கிறது நீங்க உங்களுக்கு அளவுகோல் தரணும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nasta'firuhu wa nu'minu bihi wa natawakkelu alayh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan lisani yafqahu qawli. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரர் பிஜி அவர்கள் சில கேள்விகளை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதாவது எங்கிருந்து கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுகோல் என்ன, எவ்வளவு தூரம், அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராத்திரி 2 மணிக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் அதை செய்யணுமா என்று கேட்குறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் அதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்கிறான். எவர் ரமலான் மாதத்தில் தாகராகிறாரோ, ஷஹீத ரமலான் மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்கட்டும். குர்ஆன் ஆயத் தெளிவாக இருக்கு. அப்போ ரமலானுடைய தலைப்பிறை உள்ள யார் தாகல் ஆயிட்டாலும் அவங்க நோன்பு நோக்கணும். உதாரணமாக பிறையினுடைய செய்தி கிடைக்குது, உலகத்திலிருந்து எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் சரி, அந்த செய்தி தங்களுக்கு கிடைக்கும் பொழுது யார் அந்த இரவில் இருக்கிறார்களோ அவர்களை பொறுத்த மட்டும் அந்த மாதத்தை அடைந்து விட்டார்கள். அந்த மாதத்தை தான் இருக்காங்க. ஆனால் அந்த செய்தி வருவதற்கு முன்னால அந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம் என்பதை தெரியாத நிலையில் அந்த இரவை கடக்கிறார்கள். ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ எத்தனை மணிக்காக இருந்தாலும் சரி, பிறை கண்டவுடன் செய்தி வந்தவுடனே நம்ம அந்த ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த ரமலான் மாதத்தை அடைந்து விட்டார்கள். அவர்கள் நோன்பு நோற்பது கடமையாக இருக்கின்றது. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் அந்த செய்தி வரும் பொழுது யார் பகலில் இருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த மட்டும் அதனுடைய முந்தைய மாதத்தினுடைய இறுதி பகலில் இருக்கின்றார்கள். அவர்கள் இன்னும் அந்த மாதத்தை அடையவில்லை.
அவர்கள் எப்பொழுது அந்த மாதத்தை அடையக்கூடிய அந்த மகரிபுடைய வக்துக்கு வருகின்றார்களோ அடுத்த சுபுகுல அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க. இதை தவிர தூரத்தை பற்றி இத்தனை கிலோமீட்டர் இத்தனை அளவு என்று சொல்வதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்களும் தர முடியாது, நீங்களும் தர முடியாது, எந்த ஆதாரமும் கிடையாது. அந்த தூரத்தை பற்றியே சொல்றதா இருந்தா அது எந்த வகையிலுமே இது கிடையாது. தூரத்தை வந்து நிர்ணயிக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. ஆனால் இந்த ஆயத்தை வைத்து யார் ரமலான் மாதத்தை அடைகிறாரோ, பார்க்கறது இல்லைங்க பிரச்சனை, அடைகிறது தான். அவர் தெரியாம இருக்கிறார், தெரியாம இருந்தாலும் கூட கண்டிப்பா அவர் வந்து மாத்திர. உதாரணமா ட்ரெயின்ல போற ஆள் வந்து திருச்சி அடைஞ்சிட்டா இறங்குன்னு சொன்னா அவன் போய்கிட்டு இருப்பான். அவன் தெரிஞ்சு இறங்கணுங்க, அது அவனுடைய கடமை. அதே மாதிரி ரமலான் மாசம், ரமலான் 30 நாளும் நம்ம நோன்பு வைக்கிறது நம்ம கடமையாக இருக்கின்றது. அந்த நிலையில இன்றைக்கு வந்து 29 ஷக்குடைய நாளாக இருக்கும் பொழுது அன்றைக்கு நாள் முழுவதும் விழித்திருந்து எங்கிருந்து செய்த எதிர்பார்க்க ஒன்றும் பெரிய மனிதனுக்கு வந்து முடியாத காரியமோ அல்லது செய்யக்கூடாத காரியமோ அல்ல. ரமலான் இரவுகளில் விழித்து வணங்குகிறோம், அது இபாதத்தாக இருக்கின்றது. ஆக அந்த அடிப்படையில் ஷக்குடைய நாளில விழித்திருந்து எங்கிருந்தாவது செய்தி வருகின்றா, ராத்திரி 4 மணிக்கு வரலாம், 5 மணிக்கு வரலாம். ஆக அந்த இரவு சகர் செய்யக்கூடிய வக்து வரைக்கும் அவர்கள் அதை அடையக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் இதுதான் அளவுகோலை அல்லாமல் மற்றபடி நாங்க என்ன சொல்றோம், இப்படியும் தவறாக சொல்லப்படக்கூடாது. உதாரணமா பிறை கண்ட உடனே உலகத்தில் உள்ளவங்க எல்லாருமே நோன்பு வைக்கணும், அப்படி சொல்லலை, நாங்க வைக்கவும் முடியாது. பிறை செய்தி வந்துருச்சுன்னு சொன்னா யார் சகருடைய அந்த வக்தை அடைகிறார்களோ சகர் செய்வாங்க, அப்புறம் நோன்பா இருப்பாங்க. அடுத்தாப்புல இருக்கவங்க அடுத்தாப்புல வந்து சகர் செய்து நோன்பா இருப்பாங்க, அடுத்தால வர்றவங்க அடுத்தாப்புல வந்து சகர் செய்து நோன்பா இருப்பாங்க. இப்படிதான் வருமே அல்லாம அதைத்தான் சொல்றமே அல்லாம எல்லாரும் அட் அ டைம் அமெரிக்காவில் பகல்னா உடனே அங்க நோன்பு வச்சிடணும் அல்லது அங்க உடனே நோன்பு விட்டுறணும், அந்த மாதிரி வாதங்கள் நம்ம வைக்கல. ஆக அந்த நேர வித்தியாசம் பிறை பார்க்கக்கூடிய விஷயத்துல 24 மணி நேரத்துக்கு உள்ள ஒரு நாளைக்குள்ளே இருக்குமே அல்லாமல் 2 நாளோ 3 நாளோ வரக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில் பிறை கணக்கின்படி நாள் என்பது ஒரே நாள் தான், 24 மணி நேரம் தான். உலகம் முழுதும் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள கட்டுப்பட்டு தான் இருக்கணுமே அல்லாம அதை மீறி போக முடியாது. ஜும்மா தொழுகிறீங்க, ஜும்மாவை பொறுத்த மட்டும் 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்துல அத்தனை பேரும் ஜும்மாவை தொழுதுறாங்க. 2வது நாள் தொழுகிறது நீங்க பார்க்கவே முடியாது, வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை தான். ஆனால் நேர வித்தியாசம் இருக்கு. நம்ம தொழுகிறோம் 2.5 மணி நேரத்துக்கு பிறகு சவுதியில தொழுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பிரான்ஸ்ல தொழுவாங்க. இப்படி அந்த 24 மணி நேரத்துக்குள்ள வருவாங்க, நமக்கு முன்னால் இருக்காங்க தொழுது முடிச்சிருப்பாங்க. இப்படித்தான் நம்ம கணக்கு பார்த்தோமே அல்லாம மற்றபடி இது என்ன சொல்றது இத்தனை கிலோமீட்டர் இந்த அளவு அப்படிங்கிற நேரத்தில் குர்ஆன் ஹதீஸ்ல நீங்க பார்க்க முடியாது, இல்ல அப்படி. அப்போ அவர் கேட்ட சகோதரருடைய இந்த இதுதான் 24 மணி நேரத்துக்குள்ள உலகத்தில் உள்ள ஒரு ஹனீஃபில இந்த ஒண்ணு. 2வது பிறை பார்க்கக்கூடிய விஷயத்துல உலகம் முழுது கட்டுப்படுத்த தான் செய்யும். ஏன்னா ஒன்ஸ் அமாவாசை ஏற்பட்டு நேரம் இருக்கா, நேரம் அமாவாசை ஏற்பட்டு அதாவது சந்திரன் அதை விட்டு வெளியே வந்துருச்சுன்னு சொன்னா அடுத்த மாசம் தான் திருப்பி உள்ள போகுது. அது வரைக்கும் பிறை இருக்கத்தான் செய்யுது, நம்ம கண்ணில் படல. சரி, கண்ணில் படையிலன்னு பிறை இல்லைன்னு சொல்ல முடியுமா? அங்கதான் நம்ம தவறு. அந்த ஹதீஸ்ல வந்து கண்ணால பாக்குறது மட்டும் சொல்லப்படல, அதை நன்றாக புரிந்து கொள்ளணும். செய்யக்கூடிய தவறு அதை கண்ணால பாக்குறதுங்கிற ஒரு தவறுல தான் நடந்து கொண்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் கண்ணால பாக்குறது மட்டும் இல்லைங்கிறதுக்கு நம்ம குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் ஆதாரம். ஆக அன்பு சகோதரர்களை, இப்ப அவர் கேட்டதுக்குடைய இதுக்கெல்லாம் நான் விளக்கம் கொடுத்து நினைக்கிறேன். தூரத்தை பத்தி எந்த பிரச்சனையுமே கிடையாது. தூரம் வந்து பக்கத்துல இருந்து சொல்றது தவறு சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது. பக்கத்துல இருந்து வந்திருக்காங்க அதனால அதை எடுத்துக்கலாம், தூரத்துல இருந்து வந்திருக்காங்க அதை எடுக்கக்கூடாது, எந்த ரைட்டுமே கிடையாது. ஆக எடுக்கக்கூடிய முறையா இருந்தா இரவு பகல், இரவுல இருக்கிறாங்க, அந்த இரவு அடைந்து விட்டார்கள், இரவு அடைகிறதுக்கு அவங்க பிறைய பார்க்கணுங்கிற கண்டிஷன் ரமலான் மாதத்துல தான் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு இடத்துல பிற பார்த்திருக்காங்க, செய்தி கிடைக்கிறது, நாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் நோன்பு நோப்பது கடமை. எங்க ஊர்ல அந்த சந்திரனை பார்த்த பிறகுதான் நாங்க பிறை பார்ப்போம், நோன்பு வைப்போம், அதுதான் எங்களுக்கு பிறைன்னு சொல்றது இருக்குது. அது குர்ஆன் ஹதீஸுடைய வாதம் அல்ல. முடிஞ்சா டைம் இருக்கு, 2 நிமிஷம். ஆக அன்பு சகோதரர்களே, இந்த அடிப்படையில நம்முடைய சிந்தனைகள் எப்படி வரும்னு சொன்னா திரும்பவும் சொல்றேன். ஏன்னா அந்த விஷயத்தை திருப்பி திருப்பி பல முறை சொல்லப்பட்டும் கூட அந்த வாதம் எடுத்து வைக்கப்படுகின்றது. ஒரே நேரத்தில் உலகம் முழுதும் நோன்பு வைக்கிறதும் இல்லை, நோன்பு விடுறதும் இல்லை. அந்தந்த பகுதியில சஹருடைய வேலையில நோன்பு வைப்பார்கள், மகரிபுடைய வக்தில நோன்பு திறப்பார்கள். அது இவங்க நிர்ணயிக்க வேண்டியதுல உலகம் தன்னைத்தானே சுழலுவது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. மகரிபு டைம் வந்தா நோன்பு திறக்கணும், சஹருடைய வேலை வந்தா சஹர் வைக்கணும். இது ஒவ்வொருத்தருக்கும் உள்ளது. அப்படி வைக்கும் பொழுது உலகத்தின ஃபுல்டான ஒரு நாளையில வந்துடும். அதுக்கு மேல போறதுக்கு சான்ஸே கிடையாது. பிற தலைப்புற 2 நாள் வருவதற்குள்ள வாய்ப்பே கிடையாது, இருக்கவே முடியாது. அது குர்ஆனுக்கும் விரோதமானது, ஹதீஸுக்கும் விரோதமானது, இன்றைய நடைமுறைக்கும் விரோதமானது. அதைத்தான் நம்ம சொல்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதுல அவங்க சில முரண்பாடுகளை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். முதல்ல இந்த அடிப்படை வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் மட்டும்தான் வாதங்கள் எடுத்து வைக்கணும்னு சொல்லி பேசியிருக்கோம்.
இப்போ அவங்க வந்து அவங்களே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க, எங்கள்கிட்ட வந்து எங்களாலையும் குரான் ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் எடுத்து வைக்க முடியாது, உங்களாலையும் எடுத்து வைக்க முடியாதுன்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. ஒரு பாயிண்ட் மாத்திரம். ஆமா ஆமா இல்ல பொதுவா சொன்னாங்க. அதாவது இல்ல அந்த டயத்துக்கு தான், அதான பிரச்சனை. தலைப்பே அதுதான், தலைப்பே அதுதான். அந்த தலைப்புக்கு எங்களாலையும் ஆதாரம் தர முடியாது. தலைப்பு வேற. தலைப்பு ஒரு கொஸ்டின், இவாள் கொடுத்த கொஸ்டினுக்கு அவங்க சொல்றாங்க. இவாள் சொன்ன கொஸ்டினுக்கு சகோதரர் பி ஜெயலலிதாவின் உளவி அவர்கள் சொன்ன அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஒரு கேள்வி போயிட்டாங்க. எவ்வளவு தூரங்கிறதுக்கு குரான்லயோ ஹதீஸ்லயோ ஆதாரம் இல்லைன்னாங்க. சரியா? இல்ல இதுதான் தலைப்பு. நமக்கு உலகம் முழுவதுமா தலைப்பு படிச்சிட்டீங்க நீங்க. பிறை தலைப்பு வேற, இது வேற. தலைப்பு கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. பிறையை பார்த்து அந்த குரான் ஆதாரம் இல்லைன்னு சொல்லல. அவங்க தூரத்துக்கு தான் சொல்றாங்க. தூரம் எவ்வளவுன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு வந்து குரான்ல ஆதாரம் இல்லைங்க. அன்பு சகோதரர்களே, குரான்ல இருந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு மறைமுகமா இருக்கிற மாதிரி ஒரு ஆயத்தை எடுத்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, குரான்ல இல்லை. அதே நேரத்தில் வந்து அவங்க புரிந்து கொள்றாங்க. அப்படி எப்படி புரிந்து கொள்றாங்கன்னா, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்று குரான் வசனம் சொல்லுது. அப்போ இப்போ ரமலான் பிற பறந்துருச்சு, செய்தி கிடைச்சிருச்சு, மாசத்தை அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில் சஹர் வரைக்கும் உள்ளவங்க என்ன செய்யறாங்க, சஹர் வைக்கிற இடத்துல இருக்கிறதுனால நோன்பு நோக்கணுங்கிறாங்க. இது நல்லா விளங்கணும். குரானுடைய ஒரு வாசிக்கிற ஆயத்துக்கு அர்த்தம் வேற, கருத்து வேற, எடுத்து வைக்கிற வாதம் வேற. வாதத்துல வந்து இரவை அடைகிறாருன்னு நல்லா சொல்லல, மாதத்தை அடைகிறாரோன்னு சொல்லுது. மாதத்தை அடைஞ்சிட்டாரா இல்லையா என்பதுதான் விவாதம். கேள்வி என்னன்னு கேட்டா, மாதத்தை அடையலன்னு நாங்க சொல்றோம், இப்பவும் சொல்றோம். மாதத்தை அடைஞ்சிட்டார்னு சொல்லிவிட்டால் நாங்களும் நீங்களும் கருத்து வேறுபாடு கிடையாது. என்ன சொல்றோம், இங்க வந்து 4 மணில நீங்க இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஊர்ல பிறை பார்த்த தகவல் கிடைக்குது. அந்த ஊருக்காரர்கள் அடைந்து விட்டார்கள், இந்த ஊருக்காரர்கள் அடையவில்லைன்னு நாங்க சொல்றோம். அடைந்து விட்டால் நோன்பு தாக வேண்டும் என்பதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அடைவதில் வித்தியாசப்படுவார்கள் என்பதற்கும் எங்கள்கிட்ட சான்றுகள் தனியா இருக்குது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, நீங்க எடுத்து வைத்த அந்த குர்ஆனுடைய வசனத்திலேயே யார் அந்த மாதத்தை அடைகிறாரோன்னு இருக்கு, இரவை அடைகிறாரோன்னு நல்லா சொல்லல. இரவை அடைகிறாரோன்னு சொன்னா இரவு முழுசு உள்ளவங்களும் வைங்கன்னு இருக்குது. வாசிக்கு அர்த்தம் செய்யும் போது திருப்பி ரிப்பீட் பண்ண அந்த கேசட்ல வரும். யார் மாதத்தை அடைகிறார்னு அர்த்தம் செஞ்சு விட்டு விவாதம் செய்யும்போது எப்படி பண்ணாங்கன்னு கேட்டா, யார் அந்த இரவை அடைகிறாரோ என்று சொல்லப்படுவதால் இரவுல வர்றவர்கள் எல்லாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் வாதத்தில் சொன்னாங்க. இரவை அடைகிறாரோ என்று குர்ஆனுடைய வசனத்தில் இல்லை. மா அஷ்ஷஹ்ர ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்ஷஹ்ர அதான் இருக்குது. பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. 24 மணி நேரம் தான் ஒரு நாளுங்கிறது. அதனால வந்து வித்தியாசம் வராது, அப்படியே ஒரே மாதிரியா வந்தா தான் ஒரு நாள் 24 மணி நேரங்கிறது சரியா வரும்னு ஒரு வாதத்தை வச்சாங்க. இது அந்த வச்சுட்டதுனால ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கிறதுல யாருக்கும் டவுட் கிடையாது. ஆனா நீங்க சொன்ன வாதப்படி 24 மணி நேரம் வராது. நாங்க சொன்ன வாதப்படி தான் 24 மணி நேரம் வருமே தவிர, நீங்க சொல்லக்கூடிய வாதத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வரும். நீங்க சொல்ற வாதத்தின் பிரகாரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் வரும், 13 மணி நேரம் தான் வரும். உங்க மனசாட்சி எல்லாம் ஒத்துக்கிறீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உண்டு. எப்படி 13 மணி நேரம் வரும்னு கேட்குறீங்களா? சொல்லணும்ல, சொன்ன விளக்கணும்ல. இப்போ வந்து ஒரு ஊர்ல அந்த ஸ்லேட்டை கொடுங்க, ஸ்லேட் என்ன சில படம் போட்டதான் விளங்கும். மைக்ரோ வச்சு எனக்கு பிடிச்சிக்கிறேன். இப்ப நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், பூமி வந்து கிழக்கிலிருந்து மேற்க சுத்துது. பூமி வந்து கிழக்கிலிருந்து மேற்க சுத்துது. இங்க சூரியன் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், இது பூரா பகல் பிரதேசம். சூரியனை நோக்கி சுத்துதுன்னு வைங்களேன், இது பகல், இங்க இரவு. இந்த பாதியை போட்டிருக்கேன் இல்லையா, இந்த பாதி வந்து இரவு. இரவு வந்து வெள்ளையாக்கி இருக்கிறேன், கருப்புல அப்படி தான் போட முடியும், ஸ்லேட் கருப்பா இருக்கிறனால. மாற்றி கூட வச்சுக்கலாம் இப்படி. இது வெள்ளையா போட்டிருக்க இரவு, இது வந்து பகல் வச்சுக்கிறேங்க. இப்ப இந்த ஏயில உள்ளவங்க புற பார்த்துட்டாங்க. இந்த இடத்துல மகரிப் ஆகுதுல, சூரியன் சுத்தமும் இங்க மறையுது. மறை இரவுல இப்பதான் நுழைய போறார் இவர். இந்த ஏயில உள்ளவர் இப்பதான் மகரிப்ல நுழைய போறார். இவர் தான் பிறையை பார்க்க முடியும். இவர் பார்த்த பிறை எது வரைக்கும் வரும்னு கேட்டா
இவர் பெற பார்க்கும்போது யார் சகர் வரைக்கும் இருக்கிறார்களோ இந்த இடத்துல இது 6 மணி, இது 6 மணி, இது 4:30 மணி வச்சுக்கலாம். ஒரு உத்தேசத்துக்கு துல்லியமான கணக்கு இல்லை. அப்ப இந்த ஏயில பிறை பார்த்தார்களே ஆனால் இந்த ஏயுடைய பிறையை ஏற்று இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் எல்லாம் இவ்வளவுதான் இருக்கிறான். இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் இங்க உள்ளவன் இந்த பியில உள்ள வரைக்கும் நோன்பு வைக்கணும். இவன் வரைக்கும் சகர் வரும். இங்க 6 மணியா இருக்கும், இங்க 7 மணியா இருக்கும், இங்க 8 மணியா இருக்கும், இரவு இங்க 10 மணியா இருக்கும், இங்க 12 இருக்கும், இங்க 1 இருக்கும், 2 இருக்கும், 3 4 இருக்கும். இதுக்கு மேல உள்ளவன் சுபுக்கு போயிட்டான். இந்த பகுதியில் உள்ள மட்டும் வைக்க கூடாது. சரியா? இதான் யதார்த்தம். இப்ப இது முத நாள் விட்டுருங்க. சுத்துது பூமி. இப்ப பூமி இப்படி இருந்துட்டு இருக்கல, பூமி சுத்துது. இப்படி சுத்திக்கிட்டு வரும்போது இந்த பி இப்ப இங்க வருது, இங்க வருது, இங்க வருது, இங்க வருது, இரவுல நுழையுது. இதுதான் ஒரு நாளுடைய ஆரம்பம். ஒரு நாளுடைய ஆரம்பம் எது? இஸ்லாமிய கணக்குல மகரிப். ஒரு நாளுடைய ஸ்டார்டிங் அங்கதான். அப்ப இந்த பியில இருக்கிறவன் 2வது பிறை அடைகிறான். இப்ப எவ்வளவு நேரத்தில் அடைகிறான்னா 13.5 மணி நேரத்தில் அடைகிறான். அவங்க சொன்ன 24 மணி நேரம் ஒரு நாளைக்குங்கிறது. அல்லாஹ் வந்து நாட்களை திட்டமிட்டு கணக்கிட்டு தந்திருக்கிறான். ஒவ்வொருத்தனுக்கும் 24 மணி நேரம் வரணும். இவங்க வாதப்படி என்ன வருதுன்னா ஏயில உள்ளவன் தான் அடுத்த 24 மணி நேரத்தில் 2வது நாள் அடைகிறான். இந்த பியில உள்ளவன் இங்க இருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் கூடியாந்துருவான் பகலுக்கு. இது ஒரு 12 மணி நேரம், 13 மணி சுத்திக்கிட்டே வருது. இந்த பி இந்த இடத்துல இருக்கிற பி வந்து பூமி சுத்த சுத்த நகர்ந்துகிட்டே வரும். நகர்ந்து கொண்டே வந்துச்சுன்னு சொன்னா 13 மணி நேரத்துல இந்த பியில உள்ளவன் 2வது நாள் முதல்ல 2வது நாள் அடையணும். இவனத்தான் இருப்பான் உலகத்திலேயே. யார் சகர்ல இருக்கானோ பார்த்தவன் இவன் முத நாளத்தையும் அடைகிறான். 2வது நாளை யார் உலகத்துல அடைவான்னு கேட்டா இவன் தான் அடைவான். அப்ப இவன் முதல்ல 2வது நாள் முந்திக்கிட்டு அடைஞ்சிடறாங்க. இங்க எண்டில் இருக்கிறான் இவன். அப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்களே சொன்ன பிரகாரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வரணும், 24 மணி நேரம் வரவில்லை. வரலைங்கிறதுல இருந்த இந்த வாதம் தப்பு. நாள் என்பது ஒவ்வொருத்தருக்கு 24 மணி நேரம் வரணும். ஒரு நாள்னு சொன்னா எனக்கு 24, உங்களுக்கு 28, அவருக்கு 12 வரக்கூடாது. இதுல இவனுக்கு சரியா வருது. இவனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வரும்? இவனுக்கு 23 மணி நேரம் வரும். இவனுக்கு எவ்வளவு வரும்? 22 மணி நேரம் வரும். இங்கன உள்ளவன் 2வது நாள் எப்ப அடைவான்? 20 மணி நேரத்தில் அடைவான். இங்கன உள்ளவன் 5 மணி நேரத்தில் அடைவான். இங்கன உள்ளவன் 13 அடைகிறான். அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, உங்க வாதம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டைம் ஒரு நாள் என்பது இருக்கு. நாள் என்பது, மாதம் என்பது, வருடம் என்பதெல்லாம் திட்டமிட்ட கணக்கின்படி அமைந்திருக்கிறது என்பது திருக்குர்ஆனுடைய வசனம். அப்ப திட்டமிட்ட கணக்கு இதுல இல்ல, நிர்ணயித்த துல்லியமான கணக்கு அதுல இல்ல. அதனால நீங்க எடுத்து வச்ச பொமன் சகித மின்கும சகர என்பதை வைத்துக் கொண்டும் சகரு வரைக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்களே 24 மணி நேரம் வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால மற்ற எவனுக்கு 24 மணி நேரம் கிடைக்காது. இவனுக்கு தான் கிடைக்கும், பார்த்தவனுக்கு தான் கிடைக்கும். இவனும் பார்ப்பான், இவன் பார்க்கும்போது இவன் வைப்பான். அப்படிங்கிறது நம்முடைய வாதமே தவிர, அதனால உங்க வாதம் நீங்க எடுத்து வச்சதுக்கே முரணா இருக்குது என்பது மட்டும் இப்போதைக்கு அது பதில். நேரம் இருக்கு, அது கூட கூட ஒரு 3 நிமிஷம் அவருக்கு 3 நிமிஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது எதிர்த்தரப்பினர் எடுத்து வைத்த 2 கருத்துக்களில் ஒரு கருத்தை சகோதரர் பிஜே அவர்கள் அதற்கான மறுப்பை தெரிவித்தார்கள். இன்னொரு வாதத்தையும், தலைப்பிற்கு அப்பாற்பட்ட இன்னொரு வாதத்தையும் எதிர்த்தரப்பினர் எடுத்து வைத்தார்கள். அது என்னவென்று சொன்னால், உலகில் பிறை எங்கு பார்க்கப்பட்டாலும் அந்த தகவல் கிடைக்கும் என்று சொன்னால் எல்லோரும் அதை ஏற்று செயல்பட வேண்டும் என்பதுதான் வாதத்தினுடைய தலைப்பு. ஆனால் எதிர்த்தரப்பினர் எடுத்து வைத்த அந்த வாதத்தில் பிறை அமாவாசை விலகிவிட்டால் ஏற்கனவே பிறை பிறந்து விட்டது, அமாவாசை விலகிவிட்டால் ஏற்கனவே பிறை பிறந்து இருக்கிறது என்று ஒரு வாதத்தை எடுத்து வைத்தார்கள். இது தலைப்புக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுவிட்டு, பிறை பார்க்கப்பட்டு நாள் தீர்மானிக்கப்படுவதா இல்ல பிறந்து இருப்பதை வைத்து தீர்மானிக்கப்படுவதா என்கிற இன்னொரு தலைப்பு இதில் இணைந்திருக்கிறது. எனவே தலைப்பிற்குள் நின்று தங்களுடைய வாதங்கள் எடுத்து வைக்கும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர்களே, சகோதரர் பிஜே அவர்கள் என்னுடைய வாதத்தை சரியாக புரிந்திருப்பாரையானால் இப்படிப்பட்ட ஒரு படத்தை போட்டு காட்டி உங்களுக்கு விளக்கி இருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா, நான் பேசியதுக்குள்ள ஆதாரத்தை அவரே எடுத்து வைத்திருக்கிறார். 24 மணி நேரம் இரவும் பகலும் சேர்ந்து தான் அதில் மறுக்க முடியாது. இது விஞ்ஞானம் பேசுறதுக்கு அர்த்தம் கிடையாது. 24 மணி நேரம். அதே போல பிறை அல்லாஹ் மஞ்சளை உண்டாக்கியிருக்கான்னு குர்ஆன்லயே சொல்றான்.
அந்த மஞ்சள் பூர்த்தியாகி திருப்பி வரும்பொழுது அடுத்தாப்புல பல வருது. இதுவும் விஞ்ஞானம் சொல்றது தவறு. அல்லாஹ் பிறைக்கு ஒவ்வொரு இதை கொடுத்துருக்கான், மஞ்சளை கொடுத்துருக்கான். அந்த மஞ்சள் அது போய் மறைஞ்சு திருப்பி வருது. அதைத்தான் நான் சுட்டி காட்டினேன் ஒழிய நான் அமாவாசைங்கிற வார்த்தையை எடுக்கல, அப்பாவாசைங்கிற வார்த்தையை எடுக்கல. அப்படி சொல்லி இருந்தா அதை வாபஸ் வாங்கிக்கிறேன். அது தவறுதலான பழக்கத்துல தான் வந்திருக்கும். ஆனா அப்படின்னா அது தவறு தான். மற்றபடி அதை நான் சொன்னது இந்த அடிப்படையில் மஞ்சள், அந்த மஞ்சள் முடிஞ்சு வருது அது அடிப்படையில் தான் பேச்சு தொலைக்கல நான் சொல்லியிருப்பேன். ஆனா அது தவறு, அதை வேணா ஒத்துக்கிறேன். மற்றபடி மறைந்து தோன்றுறதுங்க குரான்ல உள்ளதுதான், அதுல ஒன்றும் மாற்றமான இது இல்லை. அடுத்தது சகோதரர் சொன்னார் மகரிப்ல நம்முடைய இஸ்லாமிய கணக்குப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டார். அப்ப உண்மையிலேயே பிறை பிறந்த செய்தி வந்தா மகரிப்ல உள்ள ஆட்களுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்றாரு பாருங்க. நான் என்ன சொன்னேன், மகரிப்ல இங்க வர பாக்குறாரு, இவர் இங்க வந்துட்டார், இந்த ரமலானுடைய தலைப்புறை என்ற தெரியாத நிலையில் சஞ்சரிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்றேன். இவர் இங்க வந்த உடனே அவருக்கு ரமலானுடைய பிறை என்கிறது தெரிய வருது, மாதம் தெரிய வருது. மாதம் தான் நான் சொல்லல, இரவுன்னு சொல்லல, மாதம். அந்த மாதத்தினுடைய முதல் இரவு தான். அதே அவர் ஒத்துக்கிட்டார். மகரிப்ல இருந்து ஆரம்பிக்குது. ஒரு மாதத்தினுடைய ஆரம்பம் இரவுல இருந்து ஆரம்பிக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை அவருக்கு. அந்த அடிப்படையில மகரிப்ல அவர் இந்த பீங்கிறவர் இங்க இருக்கும் பொழுது அது ரமலானுடைய தலைப்புறை என்ற தெரியாத நிலையில அதை கடந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான். அந்த இரவு தான் கிடக்கிறார், அந்த முதல் இரவு தான் கிடக்கிறார். அவர் இங்க வரும் பொழுது அவருக்கு ரமலானுடைய இரவு என்பது செய்தியின் மூலமாக தெரியுது. ஆக அவருக்கு அந்த 24 மணி நேரம் தான் வருது. ஆக இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமா இந்த, அதாவது நான் முதல்ல சொன்ன ஒரு உதாரணம் மூலம், இந்த இரவு தெரியாம அவர் கிடக்கிறதுனால ரமலான் இரவு இல்லாம ஆயிடாது. ட்ரெயின்ல போறவன் திருச்சி ஸ்டேஷன் தெரியாம உட்கார்ந்து இருந்தாலும் திருச்சி கடந்து போகாம இருக்காது, அது போயிட்டு தான் செய்யும். அவருக்கு தெரியாம கடந்து கொண்டிருக்கிறார். நான் தெளிவாவே சொன்னேன், அவர் கிடக்கிறாரு, அந்த ரமலானோட மாதங்கிறது தெரியாம கிடக்கிறாரு. அவருக்கு செய்தி வந்த உடனே இந்த இடத்துல ரமலானுடைய மாதத்தை நாம் இருக்கிறோம்னு அறிந்து கொண்டார், நோன்பு வைக்கிறார். ஆக இங்கதான் அவருக்கு செய்தி தெரிஞ்சு. இதுல இருந்து 13.5 மணி நேரம் வாஸ்தவம் தான். அவர் இந்த இரவை என்ன செய்திருக்கிறாரு, தெரியாம கடந்திருக்கிறாரு. தெரிஞ்ச உடனே நோன்பு வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு, வாய்ப்பு இருக்கு, நோன்பு வைக்கிறாரு. ஆக எல்லோருக்குமே இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் தான். அந்த அடிப்படையில இவர் ஒன்றும் 13.5 மணி நேரத்துல வந்துடல. அவர் தெரியாத நிலையில இந்த இதை கடந்திருக்கிறாரு, அப்புறம் தெரிஞ்ச நிலையில இது கிடக்கிறார். இதுதான் உண்மை. அவர் தெரியாத நிலையில கிடக்கிறதுனால இது ரமலானுடைய இது இல்லைன்னு சொல்றதுக்கு முடியாது. அடைகிறாருன்னா அவர் அடைஞ்சுதான் இருக்கிறாரு, அவருக்கு தெரியாது. ரமலானுடைய பிறந்துருச்சு, ரமலானுடைய இரவு வந்துருச்சு, இரவு வந்துதான் பகல் வரும். அப்போ பகல்ல இருக்கிறவங்க ஷாபானுடைய கடைசி பகல்ல தான் அவங்க இருக்கிறாங்க. பகல்ல இருக்கிறவங்க அவங்க இனிதான் அடைய போறாங்க. அவங்களை பொறுத்த மட்டும் அடையிறது பொழுதே தெரிஞ்சுக்கிட்டு அடைகிறாங்க. இவங்களை பொறுத்த மட்டும் தெரியாத நிலையில அந்த இரவை கடந்திருக்கிறாங்க. அந்த சகருடைய பக்தில அவருக்கு தெரியுது, அதனால நோன்பு ஆரம்பிக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில எல்லோருக்குமே 24 மணி நேரம் தான். இப்ப இவங்க சொல்ற மாதிரி எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு உதாரணமா எடுத்துக்கிடுங்க. இந்த இரவை கடந்துட்டாங்க, ரமலானுடைய இரவை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பெற பார்க்கல. அதனால நாங்க பார்த்து தான் வைப்போங்கிறதுனால அடுத்த உண்மையில என்ன நடக்கு தெரியுமா, 2வது இரவு சந்திக்கும் பொழுது அவங்க தலைப்பறையாக கணக்கெடுக்கிறாங்க. இதை கடந்திருக்கிறாங்க, ரமலானுடைய இரவை கடந்திருக்கிறாங்க. சொல்றது போனா கண்ணால பார்க்கல, அதுதான் கோளாறு. ஆனா கண்ணால பார்க்கறதுனால அடுத்த நாள் தான் கண்ணால பார்க்க போறாங்க. எனவே கண்ணால பார்க்கறத ஆதாரமாக வைத்துக் கொண்டு 2வது இரவை தான் அவர் முதல் இரவாக கணக்கெடுக்கிறார். இல்லாம முதல் இரவு அல்ல. யாருக்கு தெரியுதோ தெரியலையோ இரவு கிடக்கத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். இதுதான் விஞ்ஞானம். உலகம் சுத்தி கொண்டுதான் இருக்கு, பூமி சுத்தி கொண்டுதான் இருக்குது, சந்திரன் சுத்தி கொண்டுதான் இருக்குது, சூரியன் சுத்தி கொண்டுதான் இருக்குது. அதனுடைய எல்லையை கடந்து போய்கொண்டுதான் இருக்குது. நம்முடைய பார்வை வச்சு அதனுடைய கடப்பு இல்லை. அதை முதல்ல நம்ம புரியும். நம்ம பார்த்தாலும் சரி, பார்த்தா போனாலும் சரி, ரமலான் வந்து போய் கொண்டுதான் இருக்கும். உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் அத்தனை பேருமே ரமலான் பற்றி அக்கறை இல்லாம நோன்பு நோக்காம இருந்தாலும் கூட வருஷம் அந்த நோன்பு, அந்த ரமலானுடைய மாதம் வந்து போய்கிட்டு தான். எனவே மனிதர்களுடைய பார்வை வைத்து இல்ல ரமலான் மாதம் பிறக்கிறதும் பிறக்காததும் அதனுடைய சுற்றை வச்சு, அது பூமியினுடைய சுழற்சியை வச்சு, சந்திரனுடைய சுழற்சியை வைத்து தான் அதனுடைய கணக்கு எல்லாம நம்ம நினைக்கிற மாதிரி நாம பார்க்கணும், நம்ம கண்ணால பார்க்கணும், பார்த்தாதான் அது ரமலானுடைய மாதம், பார்க்க போனா ரமலானுடைய மாதம் இல்ல என்ற வாதம் எல்லாம் இருக்குது. இது உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸுடைய வாதம் அல்ல. அதைத்தான் நான் சொல்றேன். குர்ஆன் ஹதீஸுடைய வாதப்படி பார்க்க போனா அல்லாஹ் அழகா சொல்லிட்டார். இன்னும் அந்த இதுல எப்படி வருது, ரமலானுடைய பிறகை கண்டாரோன்னு வரல. அவ்வளவு தூரம் சொல்ற மாதத்தை அடைந்தாரோங்கிற வாதமா எடுத்து வைக்கிறவரு ரமலானுடைய பிறகை கண்டாரோன்னு வரலையதுல. அப்ப ஏன் அந்த பிரச்சனையை பத்தி எவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணணும்? அதே மாதிரி அவங்க நம்மள்ட்ட கேள்வி கேட்கிற மாதிரி நாங்களும் கேள்வி கேட்கலாம்ல. அப்ப அந்த அடிப்படையில பாக்குற நேரத்துல அந்த ஆயத்துல என்ன இருக்குது, மாதன், அதாவது என்ன சொன்னார், ஒரு வார்த்தை வச்சாரு. அவர் ரமலான் மாதன் வாசிட்டு இரவை பத்தி சொல்லுகிறாரு. மாசத்துல இரவு தான் முதல்ல வர்றது ஒத்துக்கிறாரு. அந்த முதல் இரவை பத்தி நான் பேசினேன். இது ஒண்ணும் தப்பு இல்லை. ஆனா அதே சந்தர்ப்பத்துல
ரமலான் மாதத்தை அடைகிறாரோங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ரமலான் பிள்ளை கண்ணால பார்த்தாரோங்கிற அடிப்படையில் எப்படி கொண்டு வராங்க வாதத்தை? அப்ப அந்த ஆயத்துப்படி அதை எடுக்கவே முடியாதவங்க. ஆக அன்பு சகோதரர்களை, எல்லோருக்கும் 24 மணி நேரம் தான். இவங்க கணக்குப்படி 36 மணி நேரம் ஒரு சிலருக்கு. ஏன்னா ரமலானுடைய மாதத்தை தெரியாத முறை இவ்வளவு கடந்திருக்காங்க. அப்புறம் பகலைக்கு வந்து அந்த பகலைக்கு வந்து அடுத்த 2வது இரவு ரமலானுடைய மாசம்னு முதலில் கிடக்குறான். இவங்களை பொறுத்த மட்டும் 36 மணி நேரம் ஆகுது. நம்ம சொல்ற கணக்குப்படி 36 மணி நேரம் 24 மணி நேரம் தான். ஆனா இந்த பாகத்தை வந்து ரமலானை அடைந்து விட்டோம் என்பதை தெரியாமல் கடந்து விட்டார்கள். செய்தி வந்த உடனே ரமலான் மாதத்தில் இருக்கிறோம் என்று அறிந்து கொண்டு நோன்பை ஆரம்பிக்கிறார்கள். இதுதான். நோ டைம் இருக்கா? இருக்கு, டைம் இருக்கு. நீ இப்ப நான் அடிப்பேன், மணி அடிப்பேன். டைம் ஆச்சு, மணி அடிப்பேன். நீங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இன்னும் ஒரு 4 நிமிஷம் இருக்கு. ஆக அடுத்தது சகோதரர் சைஃபுல்லா காஜா எடுத்து வச்ச இதுபடி அந்த அமாவாசைன்னு சொன்னது நான் சொல்லியிருந்தா அது தவறு. அதை நாம் பயன்படுத்தக்கூடாது. நமக்கு இஸ்லாமிய அடிப்படையில் அமாவாசை கிடையாது. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் குர்ஆன்ல வந்து சந்திரனை பொறுத்த மட்டும் அதுக்கு வந்து தேய்ந்து வளரக்கூடிய இதை கொடுத்துருக்கேங்கிறான். அப்ப அது மறைவு ஏற்படத்தான் செய்து அது மறைந்து மீண்டும் தோன்றக்கூடிய விஷயத்த நான் சொன்னேன். இப்ப அந்த அடிப்படையில வந்து சகோதரர் ஒரு பேச்சு வச்சாரு, நம்முடைய சப்ஜெக்ட் வேற ஒரு இதுக்கு போகுது அப்படின்ட்டு. அப்படின்னா என்ன பார்த்தா என்ன சொன்னீங்க? பார்த்துதான் அதாவது பார்க்கணுங்கிற இது இருக்கு இல்லையா? பிறந்திருப்பதை வைத்து பார்க்கதா, கண்ணால் பார்த்து வைப்பதா ஒரு விஷயத்தை எடுத்தாப்புல அந்த ருய்யத்துடைய சரியான பொருளை நாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வந்து எந்த அடிப்படையில வந்தாலும் சரி கூடுங்கிறத அவர் கண்ணால பார்க்கிற ஒரு ஷர்த்து, கண்ணால பார்க்கிற அடிப்படையில நீங்க வேண்டாம் ஹதீஸ்ல இருந்தோ ஆயத்துல இருந்தோ ஒரே ஒரு ஆதாரத்தை கொடுங்க. கண்ணால் கண்ணால் பார்ப்பதுங்கிற அடிப்படையில் ஒரு ஆதாரமும் தர முடியாது. அந்த ருயத்துங்க கூடிய பதத்தை எடுத்தா கண்ணால பார்க்கிறது, அக்கலால பார்க்கிறது, கல்பால பார்க்கிறது, கணக்கிட்டு பார்ப்பது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கி சொல்லலாம். வேண்டாம் எனக்கு அரபி தெரியாதான், நான் ஆலிம் இல்லதான், நான் மௌலவி இல்லதான், அதெல்லாம் இருக்க சொல்லுங்க. ஆக வந்து அந்த இடத்துல வந்து இந்த இது எல்லாரும் அதுக்கு உள்ளடக்கி சொல்லுது அல்லாம வெறுமனே கண்ணால பார்க்கிறது மட்டும் அல்ல. ஆக அன்பு சகோதரர்களை, இப்ப அவங்க கேட்ட அநேகமாக எல்லா சந்தேகங்களுக்கும் நான் விளக்கம் கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இன்னொன்னு சொல்றேன், நம்ம வந்து என்ன தலைப்புக்காக எடுத்திருக்கோமோ அதுலயே நெடுக்கிறோம். வேற இதெல்லாம் போனோமாக்க நம்ம அசல் இல்லாம வேற எங்கேயோ போயிடுவோம். அதனால உண்மையிலேயே நமக்கு வந்து என்ன நோக்கம் இருக்குன்னு சொன்னா, எது சத்தியமோ அதை நான் இருதரப்பான ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய அச்சம் நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில உண்மையிலேயே அல்லாஹ் எதை மார்க்கமாக சொல்லி இருக்கின்றானோ அதை ஏற்று செயல்படக்கூடிய அளவுக்கு நம்ம தயாராகணும். அதுக்கு இணக்கமான விஷயங்கள் நம்ம எடுத்து வைத்து விவாதம் பண்ணி அல்லது பேசி அதுல ஒரு நல்ல முடிவு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். இதுதான் என்னுடைய விருப்பம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதுக்கு துணை செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பா நடுவர் அவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி நான் சுட்டி காட்ட போறேன். இந்த நீங்க ஒப்பந்தத்தை வாசித்தாலும் இந்த ஒப்பந்தம் பேசும் பொழுது சிராஜ் அவர்களோட தௌஹீத் சகோதரர்கள் எல்லாம் குழுமி இருக்க இந்த பள்ளிவாசல்ல வைத்து பேசியதை சிராஜி வந்து ஒழுங்காக தான் அழைத்து வந்தவர்களுக்கு தெரிவிக்கல அப்படிங்கிறது தான் இப்ப பேசுனது தெரியுது. என்னன்னு கேட்டா, அன்னைக்கு எல்லாரையும் வச்சு சொன்னேன், ராஜ்பாய் வாதம் பண்ணுவோம். ஒரு சிலர் வந்து பார்க்கணுங்கிறாங்க, ஒரு சிலர் வந்து கணிச்சா போதுங்கிறாங்க. பல மாதிரி கருத்துக்கள் இருக்குது. உங்களுடைய கருத்து ஒண்ணு சொல்லணும். நீங்க கணிப்புலேயே பலவிதமான கணிப்பு இருக்கு. பிறை சம்பந்தமாக 4 முரண்பட்ட கருத்துக்கள் கொண்டு வரதா இருந்தால் நீங்க உங்களுக்குள்ள வாதம் பண்ணிக்கிறணும். ஒரு கருத்துக்கு வாங்க, அப்புறமேலே அதை எதில் எந்த கருத்துல வாதம் பண்ணுவோம், அல்லது ஒவ்வொரு கருத்துடையவர்களுக்கும் தனித்தனியா விவாதம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் அன்றைக்கு பேசப்பட்டது. இங்க உள்ள எல்லா தௌஹீத் சாட்சி. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒப்பந்தம் என்ன, பிறை பார்க்கணும் அல்லது எங்கேயாவது பார்த்ததா தகவல் கிடைக்கணும். இதுதான் சிராஜ் அவர்களுடைய நிலைமை. இதுதான் ஏர்வாடி மக்கள்கிட்ட சொல்லப்பட்ட நிலைமை. எல்லா மக்களையும் வச்சு பேசுன நிலைமை. இப்ப வந்து சகோதரர் அபு அப்துல்லா என்ன வாதம் சொல்றாருன்னு கேட்டா, பார்க்கறதுன்னு தேவையில்லை, பார்க்கறத பத்தி கவலை இல்லை, அது வந்து அந்த அர்த்தம் இல்லை, அந்த அர்த்தம் இல்லை, தனி அவருக்கு நமக்கு தனி வாதம். அது அந்த டாபிக்ல இப்ப வரல. இப்ப ஒப்பந்தம் செய்து கொண்டதை ஒழுங்காக நீங்கள் சொன்னீர்களா, தலைப்புக்கு அப்பாற்பட்டு வேற ஒன்றை விஞ்ஞான ரீதியா கணிக்கிறது, பார்க்கிறா ஆராய்ச்சி விஞ்ஞானம் வந்து எனக்கு வரல, பார்க்கறதுக்கு அந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லணும். அதாவது நம்ம என்ன முடிவு ஒத்துக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா, என்ன ஒத்துக்கிட்டு இருக்கிறோம்னு கேட்டா 2 தடவை ஒத்துக்கிட்டது. நானும் சிராஜும் ஒத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு கேட்டா, பார்க்கணும் அல்லது எங்கேயாவது பார்க்கணும். ஒன்னும் எங்கேயாவது பார்க்கறது, ஒன்னும் ஏர்வாடியில பார்க்கணும், அதான் பார்க்கப்பட்ட செய்தி தான் கிடைக்கணும். பார்க்கிற அர்த்தம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா
அப்ப தலைப்பு வேற. பார்க்கப்பட்டதா செய்தி கிடைத்தால் பார்க்கப்பட்ட செய்தி தான் கிடைக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, பார்க்கிறது தேவையில்லாத விஷயம்னு சொன்னா இது தலைப்புக்கு அப்பாற்பட்டு போக கூடாது. நாம கேட்கறது பார்க்கிறது சம்பந்தமான விவாதத்தை விட்டு தலைப்பு விட்டு நழுவ கூடாது நம்ம சொல்றாங்க. இப்ப யார் நழுவு தெரிஞ்சுக்கிறீங்க, தலைப்பை விட்டு நழுவிட்டு தலைப்பு விட்டு நழுவ கூடாது என்று சொன்னது வந்து அது ஒரு ஏத்துக்கிற முடியாத விஷயம். அதே நேரம் அது சொல்லி நான் சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல இதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாங்கல்ல, அது தவறான வழக்கம். அதாவது இவன் வந்து இப்ப ஏல இருக்கான், இவன் பிறையை பார்த்துட்டான், மகரிப் டைம் இது, இவன் மகரிப் டைம் பிறையை பார்த்துட்டான். இந்த பீல இருக்கான் பாருங்க, இவன் சகர் நேரத்தில் இருக்கிறான். இப்ப என்ன சொல்றாங்க, இவன் பார்த்தது இவனுக்கு வரும்னு சொல்றாங்க. அதான் கேள்வி. அப்ப இவன் 2வது நாள் 13 மணி நேரத்தில் அடைஞ்சிடறான்னு சொல்றோம். அதுக்கு இவங்க என்ன வழக்கம் சொல்றாங்கன்னு கேட்டா, இவனுக்கு வந்து முந்தைய பிறை வந்து வந்துருச்சு, தெரியாமலே கடந்து வந்திருக்கிறான். என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த பி இருக்குல்ல, இந்த பி இங்கதான் இருந்திருப்பான். இப்ப சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியில இந்த பிங்கிற இடத்துல இருக்கிறவன் இங்க இருந்துப்பான். இங்க இருக்கும் போது, அதாவது பி இங்க இருக்கும் பொழுது, அதாவது ஏ வந்து இங்க இருக்கும் போது இப்பவே பிறந்துருச்சு, ஆனா வந்து இவன் தெரியாமலேயே வந்து சேர்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் இங்க இருக்கும் போதே பிறந்ததுனால 24 மணி நேரம் வந்துருச்சு அப்படின்னு ஆர்கியூ பண்றாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன தெரியுமா, திருப்பி தலைப்புக்கு அப்பாற்பட்டது. அதாவது இங்க வந்துருச்சுன்னு சொல்றிய, வந்துருச்சுன்னு எதை கொண்டு வரும்? நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பார்க்கிறதை கொண்டுதான் வரும், பார்க்காததை கொண்டு வராது. அதுக்கு 2 பேரும் ஒத்துக்கிட்டு வாதம் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்ப்பதை கொண்டுதான் வரும் என்பது ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவன் பார்த்தான், இவனுக்கு வந்திருக்கு. பார்த்த செய்தி இவனுக்கு கிடைத்திருக்கு. செய்தி கிடைத்ததுனால தான் இவனுக்கு வந்திருக்கு. நீங்க சொல்றீங்க வந்துருச்சு, ரமலானை அடைந்து விட்டான். உங்க வாதம் எப்படி, ரமலானை அடைந்து விட்டான். அடுத்த நாளே அவன் 13 மணி நேரத்தில் அடைவது எப்படி? அதான் கேள்வி. அதாவது ரமலானை இப்ப அடைஞ்சுட்டான். நீ முதல் நாள் வந்து 4:30 மணிக்கு அடையலாம். ஏர்வாடி உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஏர்வாடியில 4 மணில நீங்க இருக்கும்போது ஒரு ஊர்ல பார்த்தா தகவல் வருது, நீங்க ஏர்வாடி 4 மணி சகர் செஞ்சுட்டீங்க. அடுத்த நாள் 6 மணிக்கு மகரிப் போறீங்க. 4க்கு மகரிப் எவ்வளவு நேரம் இருக்குது? 4 மணிக்கு ரமலான் அடைஞ்சிட்டீங்க. 4 மணிக்கு அடைஞ்சவங்க அடுத்த மகரிப் போறது எவ்வளவு நேரம் வரும்? 14 மணி நேரம் வரும். அப்ப 14 மணி நேரத்தில் செகண்ட் நீங்க நுழைஞ்சிருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் என்பது அது 24 மணி நேரம் நீங்க சொல்றதுக்கு மாற்றமா இருக்குது. அதான் கொஸ்டினே தவிர இவன் அடைஞ்சிட்டான் என்பது நீங்க சொல்றது தலைப்புக்கு அப்பாற்பட்டது. அது நாங்க பேசுன தலைப்புல வரல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நீங்க 2 ஒரு விவாதம் பண்ணி அதுல வந்து பாக்குறது ஆய்வு செய்யறது முடிவு பண்ணிக்கிட்டு அப்புறமேல வந்தா கரெக்டா இருக்கும். நீங்க 2 பேருமே விவாதம் பண்ண நிலையில இருக்கிறீங்க, ஒரு கருத்துல இல்ல. அதான் அதுல உள்ள விஷயம். டைம் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், இந்த ரமலான் மாதத்துக்கு சிறப்பை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் கொஞ்சம் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது, ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதன் சிறப்பை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், ஆனால் அந்த வருஷம் முழுவதும் ரமலானா இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அவங்க சகோதரர் சொல்லும் போது, ரமலானுடைய இரவெல்லாம் நம்ம வந்து தொழுதுகிட்டு நம்ம இபாதத் செஞ்சுக்கிட்டு எப்போ பெற தெரிஞ்சிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆசைப்படுவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த முதல் பிறை சகர் நேரத்தில் தெரிய போறத நல்ல அமல்கள் செய்வானோ அமல்கள் ஒரு பாக்கியம் துர்பாக்கியமான நிலைமையை அவன் அடைந்து விடுறான். அது மாத்திரம் இல்லாம பிஜே சொன்னதே இன்னொரு மாதிரியா நான் வேற விதமா விளக்கி சொல்றேன். இங்க ஏயில உள்ளவங்க பிறையை பார்க்கும்போது, மகரிப் அடையும் போது பிறையை பார்க்கும்போது, இந்த செய்தியை கிடைத்தவுடன் பி சஹர்ல இருக்கிறவனுக்கு ரமலான் தான், இந்த இரவும் ரமலான் தான் அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க, இவனுக்கு பிறை பிறந்தது இப்பதான், ரமலானை அடைந்தது இப்பதான், ரமலான் பிறந்தது இப்பதான், இப்ப பிறந்த ரமலானை இதுக்கு முன்னால கடந்து விட்டவனும் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்றது வந்து வேடிக்கையா இருக்குது. இது 10 மணி நேரத்துக்கு அப்ப ரமலான் பிறக்கவே இல்லை. இந்த இரவும் ரமலான் இரவை தான் அவன் கடந்தான் அப்படின்னு சொல்றாங்களே, இப்ப ரமலானுடைய இரவை பிறக்கவே இல்லை, இப்பதான் ரமலான் பிறக்குது. 6 மணிக்கு ரமலான் பிறக்குது, இவன் அடுத்த நாள் அதிகாலை 3 மணியில இருக்கிறான். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த 3 மணி நேரம் அந்த 6 மணில இருந்து 3 மணி வரைக்கும் இருந்தது அதுவும் ரமலானுங்கிறாங்க. ஆனா ரமலான் இப்பதான் பிறந்ததுங்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, அந்த திருச்சி உதாரணம் அடிக்கடி சொல்றாங்க, ட்ரெயின்ல போறது. அதே நான் வேற விதமா சொல்றேன். இது எப்படி இருக்குன்னு சொன்னா, நடக்காத சம்பவத்தை நடந்த மாதிரி சொல்றாங்க. 2 ட்ரெயின்ல போறாங்க, அவங்க ஒரு ட்ரெயின்ல போறாங்க, நான் ஒரு ட்ரெயின்ல போறேன். அவங்க மெட்ராஸ்ல இருந்து 2 பேரும் புறப்பட்டோம். அவங்க முதல்ல போன ட்ரெயின் முதல்ல திருச்சியில போய் சேர்ந்துருச்சு. நான் போய்கிட்டு இருக்கிறேன், இடையில அங்க இருந்து செல்போன்ல எனக்கு பேசுறாங்க, என்ன கடையில் நல்லா இருக்கீங்களா, திருச்சி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. திருச்சி வந்துருச்சா, நான் வழியில இறங்குற மாதிரி இருக்குது.
தகவலை கேட்டு நான் செயல்படுறதுங்கிறது அவருக்கு வந்துட்டதுனால நான் செய்யறதுங்கிறது, தகவலை கேட்டு செய்யறதுன்னு சொன்னா இவருக்கு அது நடக்கவே இல்லை. அந்த பிறை வந்து இவருக்கு ரமலான் இன்னும் பிறக்கவே இல்லை. இவருக்கு தான் இப்பதான் பிறந்திருக்குது. இவருக்கு இனிமேல் தான் பிறக்க வேண்டும். ரமலான் பிறக்கிறது வந்து மகரிபில தான் இருக்க முடியும், அதுக்கு பின்னால பிறக்க முடியாது. இவர் அதெல்லாம் கடந்து போயிட்டாரு. இவர் ரமலான் பிறக்காத நிலையிலே சஹருடைய நிலையை அடைஞ்சிட்டாரு. இப்ப அவங்க சொல்றாங்க அவருக்கு போனதெல்லாம் ரமலான் தான் அப்படின்னு சொன்னா இந்த உதாரணம் தான் போறணும். சகோதரர் பேஜ சொன்னாங்க ஒழுங்கா ஒப்பந்தத்தை படிக்கலன்னு சொன்னாங்க. நம்ம சொன்ன பார்க்கப்பட்டால் பிற பகுதியில் தென்பட்டால் ரெண்டுமே அதில் சொல்லியிருக்கோம். சாட்சியின் அடிப்படையில் யாரோ பார்க்குறதையும் அதில் இது பண்ணியிருக்கிறோம், நம்ம பார்க்குறதையும் இது பண்ணியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் ருயத்துக்கு 2 அர்த்தம் இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. பல அர்த்தங்கள் இருக்குது, இதையும் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. செய்தி கிடைத்தாலும் நம்ம செய்ய முடியும். செய்தியின் அடிப்படையில் அந்த நாள் வந்து அவங்களும் அடைஞ்சிடுறாங்க. செய்தி வரும்போது அவங்க வந்து 10 மணி இருக்கும்போது அடையிறாங்கிறது தான் உதாரணமாக சொல்லி காட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் அது கூட நீங்கள் தலைப்புக்கு அப்பாற்பட்டது நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வந்து அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காட்டினாங்க அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம இதை சப்ஜெக்டை பேசுவோம். சத்திய மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் அந்த விவாதம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதனால இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற இதில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தால் சத்திய மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தலைப்பை முடிவு பண்ணுவோம். மீண்டும் தலைப்பை முடிவு பண்ணலாமா? விஞ்ஞானத்தை ஏற்றுக்கொள்ளலாம்னு சொல்றாருன்னு வைங்க, அவருடைய பார்வையில இந்த பார்க்கறத வராது. இப்ப 10 வருஷத்துக்கு பிந்தினது நீங்க சொல்லலாம், பார்க்கிற கொஸ்டினே வராது அவரை பொறுத்த வரைக்கும். நம்ம அதாவது தகவலுக்கும் பேச்சு கிடையாது, கணித்து சொல்லலாம் என்று ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அப்ப பார்க்கறத கருத்துல சேரக்கூடாது, அந்த கட்சியில் சேரக்கூடாது. ஏன்னு கேட்டா நான் கணிக்க முடியும் வைங்களேன், இன்னைக்கு எத்தனை மணிக்கு பிறக்கும்னு எனக்கு நீ கணிக்க முடியும். 2300 எப்ப பிறக்கும்னு என்னால சொல்ல முடியும். அப்ப இந்த ஹவுகா சலாத்து போடுறோம்ல, அது மாதிரியே ஒவ்வொரு ஊருக்குமே போட்டுற முடியும் பிறக்கிறத. நம்ம என்ன கேட்கிறோம்னா கணிக்கவும் செய்யலாம்.